திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆந்திரா பார்டருக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்க திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தாங்க அன்றைக்கி நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு vlog-ஆவும் ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன். என்னோட நேட்டிவ்லேருந்து திருத்தணி ரீச் பண்ணுறதுக்கு நான் ட்ரெயின் ஆப்ஷன் தாங்க சூஸ் பண்ணேன். ஆனால் ஜோலார்பேட்டிலேருந்து திருத்தணி ரீச் பண்ணுறதுக்கு டைரக்ட் ட்ரெயின் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. நான் போன டைமுக்கு அதால் ஜோலார்பேட்டிலேருந்து அரக்கோணம் வரையும் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்லையும் அண்ட் தென் அரக்கோணம்லேருந்து திருத்தணிக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி மார்னிங் ஒரு 5 o'clock முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் திருத்தணி ரீச் பண்ணிட்டேன். ஸோ திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருத்தணி பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போனோம். 10 ரூபா சார்ஜஸாக கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து எங்கே ஃப்ரெஷ்அப் ஆகுறது அப்படின்னு தேடி பார்த்தேன். ஒரு பிளேஸ் இருந்ததுங்க, வனிதா ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் தென் அப்படியே வெளியில் வந்தேன். திருத்தணி மலையடிவாரத்துலேருந்து நீங்கள் மலை கோயிலுக்கு போகணும், அதாவது திருத்தணி மலை மேலே இருக்க முருகர் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் மூலமாகவோ அப்படிலாம் ஓன் வெஹிக்கிள் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா ரோட் வழியாக போயிட முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, அதாவது படிக்கட்டு மூலிமா ரீச் பண்ணுறது. நான் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மூலிமா தான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போனேன். மொத்தம் 365 ஸ்டெப்ஸுங்க. ஆல்மோஸ்ட் நான் அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. பட் நீங்கள் நார்மலாக ஏறி போனீங்க அப்படின்னா குயிக்காக ரீச் பண்ணிட முடியும். இந்த படிவழி பாதையில் பார்த்தீங்கன்னா சரவண பைக்கு மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருந்ததுங்க. எல்லா கோயிலுமே தரிசிச்சுட்டு அப்படியே மலை கோயில் ரீச் பண்ணிட்டேன். மேலே ரீச் ஆனதுமே ஃபர்ஸ்ட் ஒர்க்காக முதல்ல தரிசனம் முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பொது தரிசன வழியில் தாங்க போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபா சிறப்பு தரிசன வழியும் தனியாக இருக்குது. நான் அதில் போல் ஜென்ரலில் தான் போனேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. வெயிட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா நின்று சுவாமியை பார்த்தீங்கன்னா தரிசிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தேன். திருத்தணி முருகர் கோயிலில் அன்னதானமும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஆனால் பர்டிகுலர் டைமுக்கு தான் நான் தரிசனத்துக்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடந்துட்டு தான் இருந்தது. கூப்பிட்டாங்க. பட் நான் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் இல்லை, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. தரிசனம் பார்த்து முடிச்சதும் அப்படியே வெளியில் வந்தாங்க. சரி வரும்போது தான் ஸ்டெப்ஸில் வந்தோம், போகும்போது பஸ்ஸில் போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தாங்க பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்தேன். ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேராக பார்த்தீங்கன்னா 10 ரூபா கலெக்ட் பண்ணாங்க. அதுவே நீங்கள் அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 20 ரூபா பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு 5 minutes தாங்க பஸ் ட்ராவல். கரெக்டாக கூட்டு கீழே ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த பிளாகோட ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.